டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்திருக்கு. எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே ஜனவரி மாதமே வந்துருச்சு. வேக்கன்சி வந்து ஒரு 6000 சொச்சம் வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வேக்கன்சி வந்து கண்டிப்பாக அதிகமாகிடும். எக்ஸாம்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேக்கன்சியை வந்து ஒரிஜினல் வேக்கன்சி அப்போ தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த 6000 வேக்கன்சி அப்படிங்கிறது ஒரு 12000 வேக்கன்சியாவோ இல்லை 13000 வேக்கன்சியாவோ மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரூப் 4க்கு இந்த வருஷம் வர குரூப் 4க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ குரூப் 4க்கு வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருப்பீங்க, புதுசாக இப்போ ப்ரிப்பேர் பண்ண வந்தவங்களும் இருப்பீங்க. நம்ம ப்ராப்பராக எப்படி ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நானும் போன வருஷம் வரைக்கும் ப்ரிப்ரேஷனில் தான் இருந்தேன். இப்போவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் குரூப் 4ல் 174 கொஸ்டின் போட்டிருந்தேன். 174 கொஸ்டின் போட்டு இப்போது விஏஓவாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி குரூப் 2க்காக நம்ம சேனலில் வந்து வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இடையில கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போடலை. இப்போது போஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் புதுசாக போய் விஏஓவில் ஜாயின் பண்ணதுனால அந்த வேலை பளு காரணமாக சரியாக வீடியோ போட முடியல. இந்த வருஷம் குரூப் 4ல் கிளியர் பண்ணி விஏஓவாக போனவங்களுக்கு தெரியும். இந்த சம்பா நெல் சாகுபடி காலத்தில் தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். அதே போல் மழைக்காலம் இந்த காலகட்டங்கிறது விஏஓவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பணி இருக்க காலகட்டம். ரெண்டாவது புதுசாக போய் சேர்ந்ததுனால எங்களுக்கு இப்போ வேலை அனுபவம் இல்லை. ஏற்கனவே இருந்த விஏஓக்கிட்ட எங்கள் இன்சார்ஜிக்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் வந்து வேலை செய்வோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால வேலை பளு காரணமாக சரிவர வீடியோ வந்து போட முடியல. இதுக்கப்புறம் குரூப் 4க்கு கண்டிப்பாக வீடியோக்கு வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணி நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த குரூப் 4க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நமக்கு குரூப் 4 சிலபஸில் வந்து 10 யூனிட் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது தமிழும் மேக்ஸும் வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது தமிழ் மேக்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறோமோ அது நம்ம வேலை கிடைக்கிற பாசிபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஜிகேவில் கொஞ்சம் மார்க் குறைஞ்சாலும் சரி, தமிழ் மேக்ஸில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டோம்னா அந்த ஜிகேவில் குறையிற மார்க் வந்து நம்ம அதில் வந்து ஈடுகட்டிடலாம். ரெண்டாவது, தமிழில் மேக்ஸில் நம்ம படித்த கேள்வி நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிகேவில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும். அதாவது குரூப் 4க்கு இப்படி இருக்கும், குரூப் 2க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லை. குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இது எல்லாத்துலேயும் ஜிகே கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் லாஸ்ட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதினேன். குரூப் 4ம் கிளியர் பண்ணேன். அதில் ஜிகேவில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸில் வந்து எந்த வித மாறுபாடும் இல்லை. எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அப்படி தான் தோணுது நமக்கு. அதனால் நம்ம மேக்ஸ் அதில் வந்து மார்க் எடுக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை, ஈஸி தான். அதுலேயும் நமக்கு கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக அதுலேயும் மார்க் எடுக்கலாம். இருந்தாலும் நமக்கு இருக்க வாய்ப்பு தமிழ் மேக்ஸு. இதை வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதில் நம்ம வேலை கிடைக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகும். இப்போ நம்ம தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிலபஸில் வந்து நமக்கு தமிழை வந்து 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பகுதி ஆ, அதில் வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. பகுதி ஆவில் வந்து இலக்கியம் கொடுத்துருக்காங்க. பகுதி ஈயில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இப்படி தான் நமக்கு 3ஆக பிரித்து வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பகுதி ஈ இது வந்து பார்த்திங்கன்னா உரைநடையாக இருக்கும். பகுதி ஈ வந்து முழுக்க உரைநடையாக இருக்கும். நம்ம அப்படியே அதில் இருக்கிறத படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது மற்ற 2 பகுதியை கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதை சிலபஸில் பார்ப்போம். இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்கிறது. பகுதி வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா கவிஞர்கள் பற்றி தான் நிறையா இருக்கும். பாரதியார், பாரதிதாசன்,
இந்த மாதிரி கவிஞர்கள் பற்றி நிறையா இருக்கும். அதாவது அக்கால கவிஞர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள கவிஞர்கள் பற்றி முழுக்க இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் தலைவர்கள் பெரியார், காமராஜர், அம்பேத்கர், அண்ணா இது சம்மந்தமான கேள்விகளும் இந்த இதில் வந்து இந்த பார்ட்டில் தான் வந்து இடம்பெறும். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய புத்தகம், புது புத்தகம் ரெண்டுலேயுமே தான் நம்ம கலந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இது தமிழகம் ஊரும் பேரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமிழகம் ஊரும் பேரும் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் வந்து இது வந்து கவர் ஆகும். ராபி சேதுப்பிள்ளை எழுதின ஒரு பாடம் வந்து தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்னு இருக்குது. ஓல்டு 8th புக்குன்னு நினைக்கிறேன், அதில் இருக்குது. அதே போல் நூலகம் பற்றிய செய்திகள் இதில் இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து பழைய புத்தகத்தில் வந்து கவர் ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள் 19 உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள். இது அப்படியே பழைய புத்தகத்தில் வந்து இந்த டாபிக் வந்து அப்படியே இருக்கும். ஒரு குரூப் 2ல் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. மீதுன் விரும்பேல் இதில் வந்து இதுக்கு என்ன அர்த்தம், ஔவையார் வந்து இதை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து புது புத்தகத்தை படிச்சுட்டு இதில் உள்ள சிலபஸ் பழைய புத்தகத்தில் கவர் ஆனால் அந்தந்த இடத்த மட்டும் இங்கே பழைய புத்தகத்தில் படித்தா போதும். பழைய புத்தகத்தை வந்து முழுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. புது புத்தகத்தை இந்த சிலபஸ் வச்சு படிச்சிருங்க. இந்த பழைய புத்தகத்தில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் பழைய புத்தகத்தில் படிச்சிங்க. பகுதி ஆவில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க் குறையிறது, அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கால் மார்க் நம்ம விடுறது பார்த்தோம்னா இந்த இலக்கணம் பகுதியில் தான் மார்க்கை விடுவோம். இது ஒரு எளிமையான பகுதி தான், ஈஸி தான். இதில் நம்ம மார்க் எடுக்கிறது. நிறைய வந்து வேர்ச்சொற்கள் கேட்பாங்க. எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிங்க அது சொல்லுவாங்க. பிரித்தெழுதுதல் இருக்கும், வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல் இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து அதிகமாக இடம்பெறும். இலக்கண குறிப்புகள் கூட கேட்பாங்க. ஆனால் நம்ம கவனக்குறைவால் இந்த இலக்கணம் பகுதியில் வந்து மார்க் சில நேரம் விட்டுருவோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிரித்தெழுதுக வந்து நம்ம படிக்கும்போது வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். எல்லா வார்த்தையுமே நம்மளால் ஓரளவுக்கு ஈஸியாக பிரித்து எழுத முடியும். ஆனால் நமக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்க ஒரு வார்த்தையை தான் வந்து பிரித்தெழுதுகளை அவங்க கேள்வியாக வைக்கிறாங்க. அதே போல் இந்த அகரவரிசை எழுதுக, வழுவு சொற்களை நீக்கி எழுதுறது, சந்திப்பிழை இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரியே இருக்கும். 4 ஆப்ஷனை பார்த்தா எது ஆன்சரே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நேரம் கொஞ்சம் செலவாகும் அதை கண்டுபிடிக்க. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது இலக்கண குறிப்பெலாம் நம்ம வந்து சொல்லிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஈஸின்னு நினச்சிட்டு அங்கே போனால் அதுதான் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு எதில் சிரமமாக இருக்கோ அதை வந்து கவனம் செலுத்தி அதிகமாக ப்ராக்டிஸ் வந்து அதில் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து டைம் நிறைய சேவ் ஆகும். ஈஸியாக அந்த கேள்வி வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இலக்கணம் வந்து நம்ம தமிழ் ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு இயல் முடிவுலையும் வந்து இலக்கணம் வருது. அதுலேருந்து தான் கேள்விகளே இடம்பெறும். அதை நம்ம தெளிவாக படித்தாலே போதும். புது புத்தகத்தில் இருக்கிறத இந்த புணர்ச்சி விதிகள் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓல்டு 11th புத்தகம் 12th புத்தகத்தில் வந்து நல்லாயிருக்கும். அதாவது இதில் புது புத்தகத்தில் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வேணால் அதை நீங்கள் படிக்கலாம். மற்றபடி தேவையில்லை. அதில் கொஞ்சம் விரிவாக இருக்கும். வேணால் ரெஃபர் பார்க்கணுன்னா சும்மா எடுத்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. பகுதி ஆவில் வந்து நமக்கு இருக்கிறது பார்த்தோம்னா இலக்கியம் பகுதி இருக்குது. இலக்கியம் பகுதினாலே நமக்கு இதில் வந்து முழுக்க நமக்கு செய்யுள் தான் இடம்பெறும். திருக்குறள் வந்து இங்கேயும் கவர் ஆகும், யூனிட் 8லேயும் கவர் ஆகும். சங்க இலக்கியம் இந்த மாதிரி செய்யுள் பகுதி தான் இதில் நிறையா வரும். இதில் மார்க் எடுக்கிறதும் எளிமையான விஷயந்தான். ஆனால் இதில் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தோன்றது என்னென்னா, இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு நமக்கு கேள்வி கேட்பாங்க. புறநானூறுலேருந்து ஒரு வரியை கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்பாங்க, அகநானூறுலேருந்து கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்பாங்க. சில நேரம் அவங்க கொடுக்குற பாடல் வரியில் வந்து பள்ளி புத்தகத்திலே இருக்காது, வெளியிலேருந்து கூட எடுத்துலாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க கேள்வி மட்டும் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த இப்போ புறநானூறில் படிக்கிறோம்னா ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறத படிக்கும்போது அந்த பாடல் வரிகளுக்கு என்ன அர்த்தம், அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சிட்டோம்னா, ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இது புறநானூறில் தான் இந்த மாதிரி கதை இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது அகநானூறு அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். இதில் கஷ்டமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த பாடல் வரிகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெளியிலேருந்து கேட்குறாங்கிறதுக்காக ஸ்கூல் புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் படிக்க தேவையில்லை. ஏன்னா தமிழ் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறது படித்து முடிக்கிறதே போதுமானது. அதை நம்ம கரெக்டாக படித்தாலே போதும். வெளியிலேருந்து வர்றதை நம்ம ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டு பேரலாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதாவது சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பேரலாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் புத்தகம் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, அதே நேரத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பாருங்கள். அப்போ தான் ரீசெண்ட்டு ட்ரெண்ட் என்ன, இப்போ எந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். உதாரணம் சொல்லணும்னா, இப்போ பேராகிராஃப் டைப்பில் வந்து கேள்வியெல்லாம் வருது. முன்னாடிலாம் அந்த மாதிரி இருக்காது. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி இப்போ எந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறது ரொம்ப முக்கியம். சிலபஸ் கவர் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க. இப்போ டெஸ்ட் எழுதும்போது எதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, எதெல்லாம் வீக்காக இருக்கீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதும் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். அதாவது குரூப் 4 நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியாக படித்தாலே போதும். கம்மியாக படிக்கணும், அதை வந்து நிறைய முறை ரிவிஷன் பண்ணணும், அதிகமாக ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போது இன்றைக்கி படிக்கிறோம், இன்னும் 2 நாளில் மறந்து போச்சுன்னா அதில் நமக்கு எந்த யூஸ் இல்லை. மறக்கும், கண்டிப்பாக மறக்கும். இப்போ படிக்கிறோம்னா இன்னும் ஒரு வாரத்தில் அது வந்து மறந்து போயிடும். அதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்த உடனே கேள்வியை பார்த்ததுமே ஞாபகம் வரும். நமக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அந்த பார்ட்டை வந்து நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம், சரியாக ரிவிஷன் பண்ணிக்க மாட்டோம். அதாவது கேள்வி நமக்கு தெரியும், ஆனால் பதில் தெரியாது. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இது நம்ம படித்தது தானே அப்படின்னு தோணும். அது வந்து சரியாக ரிவிஷன் பண்ணாதனால வர்றது தான். அதனால் கம்மியாக படிங்க. சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம படித்தா போதும். அதே போல் நிறைய முறை ரிவிஷன் பண்ணணும். அடுத்து மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸுக்கு வந்து சோர்ஸ் என்னென்னா ஸ்கூல் புக்கு தான். முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கே போதும். புதுசாக இப்போ மேக்ஸ் வந்து போட்டு பார்க்குறவங்களுக்கு அந்த பயிற்சி கணக்குகள்லாம் எப்படி போடுறதுன்னு புரியாது. அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த பயிற்சி கணக்கை போட்டிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்க கணக்கை வந்து அப்படியே தூக்கி கொஸ்டினாக வைப்பாங்க. அந்த பயிற்சி கணக்குகளுக்கு பின்னாடி வந்து கொள்குறி வினாக்கள்னு இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த பாடம் முடியும் போது கடைசியில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து நிறைய வந்து கேள்விகள் வந்து வந்திருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனோட தூக்கி அப்படியே அதை வந்து கேள்வியாக செட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த சுருக்குக அதை பார்த்தோம்னா 9th புக்லேயும் 10th புக்லேயும் அல்ஜிப்ரா கவர் ஆகும். அந்த அல்ஜிப்ராவிலேருந்து வந்து நிறைய கொஸ்டின் வரும். அதே போல் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயும் இந்த அல்ஜிப்ரா வச்சு கேள்வி இருக்குது. இதுவும் அந்த 9th புக்கில் 10th புக்கில் தான் இருக்குது, புது புத்தகத்தில் இருக்குது. இதுலேருந்து வந்து அடிக்கடி கேள்விகள் வந்து இடம்பெறுது. டேரெக்டாக அந்த கொஸ்டினை தூக்கி அப்படியே தான் வைக்கிறாங்க. அதே போல் அந்த எண் வரிசைங்கிறது 10th புக்கில் இருக்கும். நியூ 10th புக்கில் வந்து இருக்குது இந்த பாடம். இதுலேருந்து வந்து நிறைய கேள்விகள் வந்து இடம்பெறும். பரப்பளவு, கொள்ளளவு இதெல்லாம் வந்து 9th புக்லேயும் 10th புக்லேயும் கவர் ஆகும். 9th 10thலேருந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்து நிறையா வரும். தனி வட்டி, கூட்டு வட்டி இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற பேரில் வந்து 7வது புத்தகம் 8வது புத்தகங்களில் இருக்குது. ஸ்கூல் புத்தகங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு, அதில் உள்ள பயிற்சி கணக்கு, அதில் உள்ள கொள்குறி வினாக்கள். இதில் உங்களுக்கு வந்து பயிற்சி கணக்கு வந்து புரியலை, எப்படி போகிறதுன்னு தெரியலனா அதுக்கு வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு வந்து இந்த சோர்ஸே போதும். இதை விட முக்கியமானது மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த எக்ஸாம் ஹாலில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மேக்ஸை வந்து போட்டு முடிக்க முடியும். இல்லைனா மேக்ஸ் மட்டுமே நிறைய டைம் எடுத்துரும். அதே போல் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ எழுதி பார்க்குற டெஸ்ட்டில் வந்து மேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. அது தெரியலையோ அதை வந்து நீங்கள் அதை போட்டு பார்க்கணும். இருக்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முயற்சி பண்ணணும். மேக்ஸிமம் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் வந்து யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸ் வந்து. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேக்ஸில் பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் வந்து மதிப்பெண் வந்து நீங்கள் வாங்க முடியும். மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே ஸ்கூல் புக்லேருந்து எவ்வளோ கொஸ்டினை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். டைரெக்டாக அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க சம்மந்தம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் போட்டு பார்க்கவே இல்லை, அந்த ஆப்ஷனே நேராக நீங்கள் கிளிக் பண்ணலாம். அந்தளவுக்கு நேரடியாக தான் அந்த கேள்விகள் இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். கடைசியாக நடந்த ஒரு 10 வருஷ கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் எடுத்து வந்து மேக்ஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட்டு, ஸ்கூல் புக் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே மேக்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஈஸியாக குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் இப்போது எக்ஸாமில் வந்து போட்டு முடிச்சு நீங்கள் வந்துடலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு வந்து குரூப் 4க்கு வந்து ஒரு முக்கியமான பாடம் தான். இதை வந்து நம்ம புரிதலுக்காக ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பிலேருந்து நெறிமுறை கோட்பாடுகள் வரைக்கும் இதை ஒரு பார்ட்டாக நம்ம பிரித்து படிச்சுக்கலாம். இதை வந்து படிக்கிறதுக்கு மட்டும் பிரித்து நம்ம படிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து ஒன்றிய நிர்வாகம், இதிலேருந்து சட்டத்தின் ஆட்சி இது வரைக்கும். மூணாவது பார்ட் வந்து மிச்சம் இருக்குது, பொது வாழ்வில் ஊழலேருந்து மனித உரிமைகள் சாசனம் இது வரைக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம்ல, இதுலேருந்து வந்து எப்பயுமே வந்து கேள்விகள் வந்து நிறைய இடம்பெறும். அதனால தான் நம்ம பார்ட்டாக பிரித்து நம்ம படிச்சிக்கலாம். முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இதை சொன்னேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து வந்து கேள்விகள் வந்து எப்பயுமே நிறைய இடம்பெறும். அதில் தான் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி இதுலேருந்துலாம் பார்த்தோம்னா எப்பயுமே கேள்விகள் வந்து நிறைய இடம்பெறும். முகவுரையிலேருந்தும் அதிகப்படியான கேள்விகள் கேட்கும். இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க எப்போவும். அதே போல் இந்த மத்திய மாநில உறவுகள், இது வந்து ஸ்கூல் புக்கிலே இருக்குது. இந்த பாடம் டைரெக்டாகவே இருக்குது. அரசியல் அறிவியல் 11th 12th புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இந்த பாடம் வந்து கவர் ஆகும். மத்திய மாநில உறவுகள் இதுலேருந்து வந்து நிறைய கேள்வி இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. அதே போல் பார்ட் 3ல் பார்த்தோம்னா இந்த பொது வாழ்வில் ஊழல், இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான பகுதி தான். இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புத்தகத்தை வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதுலேருந்து நிறைய கேள்விகள் இடம்பெறும். அது இல்லாமல் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் புத்தகத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்திய அரசியலமைப்புக்கு சில கேள்விகள் வந்து ரொம்ப டீப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்விகள் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க, இது ஒரு இன்ஸ்டியூட் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மாதிரி கேள்விகளுக்கு அதாவது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த குடியரசுத் தலைவர், மாநில நிர்வாகம், மத்திய நிர்வாகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வர கேள்விகளுக்கு விடையளிச்சிடலாம். மற்றபடி இதுக்கும் ஸ்கூல் புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 11வது புத்தகம், 12வது புத்தகம், 10வது புத்தகத்தில் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு இதுக்கான பாடங்கள் வந்து இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து நம்ம யூனிட் 8 பற்றி பார்ப்போம். யூனிட் 8, யூனிட் 9 இது ரெண்டுமே வந்து முக்கியமான பார்ட்டு தான் நம்ம குரூப் 4க்கு. இந்த யூனிட் 8 வந்து நம்ம ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இதையும் எதுக்காகனா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது அந்த புரிதலுக்காக தான் 3 பகுதியாக பிரிச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தமிழர் சமுதாய வரலாறு, அதிலேருந்து இது வரைக்கும் சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம் இது ஒரு பகுதியாகவும், திருக்குறளை மட்டும் ஒரு பகுதியாகவும், மிச்சம் இருக்கிறத ஒரு பகுதியாகவும் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து அதிகமாக இது கவர் ஆகாது. 9th புத்தகம் நினைக்கிறேன், 9th சோஷியலில் ஒரு பாடம் இருக்கும், தொடக்க கால தமிழ் சமுதாய பண்பாடுன்னு ஒரு பாடம் இருக்கும். அது வந்து இதில் கவர் ஆகும். அதுபோல் 11th புத்தகத்தில் கொஞ்சம் கவர் ஆகும். மற்றபடி இது வந்து ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்கும். இதுக்காக வெளியில் எங்கேயும் படிக்க தேவையில்லை, ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்க. அப்புறம் ரீசெண்டாக நடந்த தொல்லியல் அகழ்வாய்வுகள் அது சம்மந்தமான டேட்டாவை மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க, அதுவே இதுக்கு போதுமானது. இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது இது நம்ம தமிழ் சிலபஸ் படிக்கும்போது அதுலேயுமே இது கவர் ஆகும். ரெண்டுலேயும் ஒன்று தான். இது பார்த்தோம்னா தொல்காப்பியத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க தமிழ் இலக்கிய வரலாறு அதுலேருந்து தான் வந்து கேள்விகள் இடம்பெறும். ஒரு நூலை பற்றி கேட்குறது, அகநானூறு இதில் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும், அகநானூறு வந்து அடிவரையறை எப்படி இருக்கும், புறநானூரில் அடிவரையறை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குறது. போன குரூப் 4ல் பார்த்திங்கன்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் திருக்குறள், அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இதில் வந்து கேள்விகள் இடம்பெறுது. 2வது பார்ட்டு திருக்குறள், இது வந்து ரொம்ப முக்கியம். இதுலேருந்து தான் வந்து அதிகப்படியான கேள்விகள் இதில் இடம்பெறுறது இந்த திருக்குறள் பகுதியிலேருந்து தான் இடம்பெறும். இப்போ தமிழில் படிக்கிறதுக்கும் இதில் நம்ம திருக்குறள் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து திருக்குறளை வந்து முழுசாக படித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பதில் எழுத முடியும். அப்படி தான் வந்து இந்த பகுதியிலேருந்து வந்து கேள்விகள் வந்து இடம்பெறுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடைசி குரூப் 4ல் லாஸ்ட்டான அந்த குரூப் 4ல் ஒருவருடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து திருக்குறள் என்ன குறள்னா, ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு, இந்த குறளை தான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம முழுசாக அந்த குறளுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருந்தா தான் நம்ம விடை எழுத முடியும். அப்படி தான் இருக்குது இந்த ஜிஎஸ்சில் வந்து நமக்கு வர்ற திருக்குறள் கேள்விகள். அதே போல் தந்தை மகனுக்கு காட்டும் நன்றி என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கடைசி குரூப் 4ல் இடம்பெற்றது. அதாவது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இப்போ தந்தை மகனுக்கு காட்டும் நன்றின்னு இருக்குது, மகன் தந்தை காட்டும் நன்றின்னு இருக்குது.
இந்த மாதிரி நமக்கு எதுலேருந்து கேள்வி கேட்டால் நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குமோ அந்த பகுதியிலேருந்து தான் கேள்வி எடுக்கிறாங்க. அதே போல் இந்த காலமறிதல், இடநெறிதல் இது ரெண்டுமே நம்மளை குழப்பம். புலால் உண்ணாமை, கொல்லாமை இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம குறள்கள். இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கேள்விகள் வந்து இடம்பெறுது. இதை நம்ம படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கணும். ஒரு குறளை படிக்கும்போது பொருளை உணர்ந்து படிச்சிட்டோம்னா அந்த குறளுக்கான பதிலை வந்து நம்ம எழுதிடலாம். அடுத்து 3வது பார்ட்டாக இருக்கிறது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. இது வந்து ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக இருக்குது. நம்ம 8th புக்கில் ஆரம்பித்து 10th புக்லேயும் கொஞ்சம் இருக்குது, 11th புத்தகத்துலேயுமே கவர் ஆகும். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இதெல்லாம் வந்து கேள்வி வந்து நேரடியாக தான் இடம்பெறும். அதே போல் தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள், இந்த பார்ட் வந்து 3வது பார்ட் வந்து ஈஸி தான். நமக்கு இதில் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் திருக்குறளை நல்லா கவனம் செலுத்தி படிச்சிக்கணும். அப்புறம் விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு, பெண்களின் பங்கு, சீர்திருத்தவாதிகள் இதை நம்ம மெயினாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தமிழ் சமுதாய வரலாறு, தொழில் கண்டுபிடிப்புகள், தமிழ் இலக்கிய வரலாறு இதை வந்து பார்த்துக்கிட்டு போனோம்னாலே நம்ம போதும். அடுத்து நம்ம யூனிட் 9 பற்றி பார்ப்போம். யூனிட் 9 வந்து அவங்க 3 பகுதியாக தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2, குரூப் 1 அதெல்லாம் வந்து யூனிட் 9 வந்து சிலபஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரூப் 4 வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா இதுக்கான கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் இது வந்து அரசியல் அறிவியல் புத்தகத்தில் வந்து கொஞ்சம் கவர் ஆகும். 11th 12th அரசியல் அறிவியல் புத்தகத்தில் கடைசி பாடம் நினைக்கிறேன், அது கொஞ்சம் கவர் ஆகும். இந்த தமிழக புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சின்னு அவற்றின் தாக்கம் வந்து 10வது புத்தகத்திலே இது இருக்குது. 10வது புத்தகத்தை படித்தாலே இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள் இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும். யூனிட் 8, யூனிட் 9 இது ரெண்டுலேயுமே வந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறும். அதனால் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம்தான். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். அதாவது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த குரூப் 4க்கு வந்து ஒரு டிசம்பர் 2023 2024 மே வரைக்கும் படிச்சுக்கிட்டாலே நமக்கு போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாலும் இப்போலேருந்து நீங்கள் இன்னையிலேருந்து ஆரம்பித்தா கூட போதும். இன்னையிலேருந்து ஆரம்பித்து நியூஸ் பேப்பர்ஸை டெய்லி காலையில் முக்கியமானது மட்டும் பார்த்துங்க, அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மேகசின் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் படிக்காமல் விட்டதெல்லாம் அதில் பார்த்துங்க. இதுக்கப்புறம் வர்ற மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் அதில் கொஞ்சம் பார்த்துங்க. நியூஸ் பேப்பர் ப்ளஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மேகசினை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் போன குரூப் 4ல் ஞானபீட விருது பற்றி கேட்டிருந்தாங்க. அதுபோல் விளையாட்டு சம்மந்தமான கேள்விகள் வந்து இந்த குரூப் 4ல் வந்து அதிகமாக இடம்பெறும். ஒரு முறை எந்தெந்த விளையாட்டுக்கு எத்தனை வீரர்கள் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. இப்போ கிரிக்கெட்னால் நமக்கு 11 பேருன்னு தெரியும், மற்ற விளையாட்டுக்கு அதுபோல் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கூட ஒரு முறை கேள்வி வந்து இடம்பெற்றிருந்தது. அதுபோல் அந்த அரசியல் கட்சிகளையும் அதோட சின்னங்களையும் பொறுத்த சொல்லி ஒரு முறை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சில கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், சிலது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இப்போது ஈவெண்ட் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அது சம்மந்தமாக கேட்பாங்க. அதே போல் அந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லைனாக தான் படிக்கிறத விட அதை பற்றி மொத்தமாக என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்ல, ஒரு 5 பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். உதாரணத்திற்கு இப்போ ஊழல் கண்காணிப்பு குறியீடு அப்படின்னு கொடுக்குறாங்க, இந்தியா வந்து 94வது இடத்துல இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதை மட்டும் படித்து வைக்காமல் முதல் இடத்துல யார் இருக்கா, கடைசி இடத்துல யார் இருக்கா, இந்த ஊழல் கண்காணிப்பு குறியீட்டை வெளியிடுறது யார், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, அந்த பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம படித்து வச்சுட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போதுமானது, ஈஸியாக அதில் மார்க் நம்ம வாங்கிடலாம். அடுத்து நம்ம ஜாகிரஃபி வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முன்னாடி வந்து வேர்ல்டு ஜாகிரஃபி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்தியாவோட அமைவிடம், தமிழ்நாடு அமைவிடம், இந்தியன் ஜாகிரஃபி மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்குது. ரொம்ப எளிமையானது தான். 10th புக்கில் வந்து டைரெக்டாகவே இருக்குது. நம்ம இதை அப்படியே சிலபஸோடு வச்சு அப்படியே பார்த்தோம்னாலே நமக்கே தெரியும், டைரெக்டாக அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸி, நேரடியாக கேள்விகள் இடம்பெறக்கூடிய பகுதி ஜாகிரஃபி ஒன்று. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்பாங்க, எந்த மாற்றமும் இல்லாமல் டைரெக்டாக அப்படியே கேட்பாங்க. ஒரு தடவை அந்த மிர்சாப்பூர் லைன் அந்த நேரக்கோடு அது சம்மந்தமான கேள்வி கூட இடம்பெற்றிருந்து டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அந்த கட்டத்தில் பாக்ஸில் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. அதே போல் இதில் இந்த பேரிடர் மேலாண்மை இது மட்டும் 11th புத்தகத்தில் 11th ஜாகிரஃபியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் 11th படிச்சுக்கிட்டா போதும். மற்றபடி 11th ஜாகிரஃபியை நீங்கள் படிக்கணும்னு தேவையில்லை.
10th ஜியாகிரஃபி மட்டுமே போதுமானது. ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இது சம்மந்தமாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜியாகிரஃபியில் ப்ரீவியஸ் இயருங்கிற கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்து பாருங்கள். அதில் இந்த புவி அமைவிடம், இந்த இமயமலை இது சம்மந்தமான கேள்வி வந்து நிறைய இடம் பெற்றிருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வச்சு நம்ம சிலபஸ் கூட கனெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லா கேள்வியும் சரியாக போட்டுடலாம். இது ஒரு எளிமையான பகுதி தான். அடுத்து நம்ம இந்திய பொருளாதாரம் எப்படி படிக்கலான்னு பார்ப்போம். இந்த இந்திய பொருளாதாரத்துக்கு பார்த்தோம்னா நம்ம 11th எக்கனாமிக்ஸு 12th எக்கனாமிக்ஸ் 2 புத்தகமே ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நேரடியாக வந்து கேள்விகள் வந்து இடம்பெறும். இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில பகுதியிலேருந்து அடிக்கடி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா அந்த 5 ஆண்டு திட்டங்கள், ரிசர்வ் வங்கி, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், இதுலேருந்து அடிக்கடி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் இங்கே இருக்குது பாருங்கள், ஊரக நல சார்ந்த திட்டங்கள். இது வந்து 11th எக்கனாமிக்ஸில் பின்னாடி இருக்கும் இந்த பாடம். இதுலேருந்து கேள்விகள் வந்து நேரடியாக இடம்பெறும். அடிக்கடி இதுலேருந்து கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான கேள்விகள் வந்து நிறைய முறை வந்திருக்கு. இதில் வந்து 11th புத்தகத்துலேயும் இருக்குது, 12th புத்தகம் ரெண்டுலேயுமே வந்து இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான கேள்விகள் இருக்குது. அதே போல் இந்த தொழில் வளர்ச்சி இதெல்லாம் 10th புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு இதில் வந்து செலக்டிவாக நம்ம படிச்சிடலாம். 5 ஆண்டு திட்டம், நிதி ஆயோக்கு, ரிசர்வ் பேங்க்கு, ஜிஎஸ்டி, இந்த 11th புத்தகத்தில் இருக்க ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், இந்த மாதிரி இதை கவர் பண்ணிட்டு போனாலே மேக்ஸிமம் கேள்வி இதுலேருந்து வரும். அதே போல் போன குரூப் 4ல் இந்த வருவாய் ஆதாரங்களை இறங்கு வரிசையில் எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெறுது. அதே போல் நேஷ்னல் இன்கம் அது சம்மந்தமான கேள்விகளும் அடிக்கடி இதில் பொருளாதாரத்தில் இடம்பெறும். ஸ்கூல் புத்தகத்தை கவர் பண்ணிட்டு போனாலே இதுக்கு வந்து போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கம். ரொம்ப எளிமையான பகுதி, ஈஸியாக படிச்சிடலாம். 12th ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் முதல் பாடத்துலேருந்தே கவர் ஆக ஆரம்பிச்சிடும். முதல் பாடத்துலேருந்து 2வது பாடத்துலேருந்து நினைக்கிறேன் கவர் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கிறது நீங்கள் படிச்சுட்டு போனாலே இந்த சிலபஸ் வந்து டைரெக்டாக கவர் ஆகிட்டே வரும். குறிப்பாக இதில் தலைவர்கள் சம்மந்தமான கேள்விகள் வந்து நிறைய இடம்பெறும். காமராஜர் பற்றியது, அம்பேத்கர் பற்றியது, ரவீந்திரநாத் தாகூர், இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சம்மந்தமான கேள்வி வந்து ரீசெண்டாக அதிகமாக கேட்டுகிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் 1ல் வந்து தொடர்ந்து 3 கேள்வி மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி மட்டுமே கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஆன்சரே தெரியலனாலும் தொடர்ந்து 3 கேள்வி அதிலே கேட்டிருந்தாங்க. ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்ம 3 கேள்வியுமே எடுத்துடலாம், அப்படி தான் இருந்தது. அதனால் இந்த தலைவர்கள் பற்றி ஸ்கூல் புத்தகத்தை இல்லைனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெட்டில் சர்ச் பண்ணி இந்த தலைவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்க தலைவர்களை பற்றி மட்டும் நம்ம படித்து வச்சுக்கணும். மற்றபடி 12th ஹிஸ்ட்ரி புத்தகத்தை படித்தாலே அதுவே இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இதுவுமே 12th புத்தகத்துலையும் இருக்குது, 10th புத்தகத்துலையும் இருக்குது. ஹிஸ்ட்ரி புத்தகத்தை படித்தாலே இதுக்கு வந்து போதுமானது. இது டைரெக்டான கேள்விகள் தான் இடம்பெறும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து 6th to 10th கவர் ஆகும், 11th புத்தகத்துலேயும் கவர் ஆகும், 9th புத்தகத்தில் மட்டும் கொஞ்சம் கவர் ஆகாது. அதில் மட்டும் நம்ம செலக்டிவாக படித்தா போதும். மற்றபடி 6 to 8 அப்புறம் 10வது புத்தகம் 11வது புத்தகங்களை வந்து நம்ம முழுமையாக நம்ம படித்து தான் ஆகணும். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு வந்து 6வது புத்தகத்தில் இருக்குது, 9வது புத்தகத்தில் இருக்குது. இதை நம்ம படிச்சுட்டு போகிறோம், 11th புத்தகத்துலையும் கொஞ்சம் இருக்குது. இதை படிச்சுட்டு போகிறோம்னா இதில் தாண்டி நமக்கு கேள்விகள் வர்ற மாதிரி தெரியும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் உள்ளே பார்த்தோம்னா கேள்வி வர்றது பார்த்தோம்னா இதை தாண்டி வந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேள்விகளுக்கு மேக்ஸிமம் கூற்று காரணம் 2ம் சரி, அந்த மாதிரி பதில்கள் வந்து அதிகமாக வந்திருக்கிறத நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், ஒரு அன்னோன் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பழைய கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புத்தகம் மட்டுமே போதும். இதில் என்ன படிக்க வேண்டியது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ குப்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பாடம் பெரிய பாடமாக இருக்கும் 11th புத்தகத்தில். டெல்லி சுல்தான்கள்னால் ரொம்ப பெரிய பாடம். அதே போல் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறுனால் நம்ம சேர சோழ பாண்டியர் எல்லாரையுமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம படிக்க வேண்டிய கண்டென்ட் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி படித்தா புரியும், அதில் ஒன்றும் நமக்கு டிஃபிகல்ட் இருக்காது. ஸ்கூல் புத்தகங்களை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போனாலே இதுக்கு போதுமானது. அடுத்து நம்ம சயின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுல பெரும்பாலானோர் தவிர்க்கணும்னு நினைக்கிற டாபிக் தான் இந்த சயின்ஸு. ஏன்னா இதில் சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம், ஆனால் கேள்வி வந்து கம்மியாக தான் வரும். நம்ம புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை விட்டுருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து முழுமையாக விட வேணாம். இதை வந்து ரொம்ப டீப்பாகவும் நிறைய நேரம் செலவிட்டு நம்ம படிக்க தேவையில்ல. இதுலேயும் எளிமையாக படிக்கிறதுலாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பயாலஜி சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ளட்டு, செல்லு இது சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நோய்கள், சுகாதாரம் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக படிச்சிடலாம்.
அதே போல் ஃபஸ்ட்டு பயாலஜியை படிச்சுட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி போயிடுவோம். கெமிஸ்ட்ரியை முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம் அதில் வர்றதுனால, அந்த ஃபார்முலாலாம் வர்றதுனால நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இதில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இதில் ஈஸி தான். ஃபஸ்ட்டு பயாலஜி முடிச்சுட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அப்புறம் ஃபிசிக்ஸ் போனோம்னா நேரம் கரெக்டாக இருக்கும். நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு அதிகமான நேரம் செலவிட தேவையில்லை, கம்மியான நேரம் செலவிட்டாலே போதும். அதே போல் இதை முழுமையாக விடக்கூடாது. ஏன்னா இதில் ஒரு 7-8 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதை எல்லா கேள்வியும் தப்பு பண்ணக்கூடாது. நம்ம சரியாக இருக்கும்னு நினச்சி போகிறதுல கொஞ்சமாவது சரியாகணும். அதுக்கு நம்ம ஓரளவுக்கு படிச்சிருந்தா தான் ஒரு குறிப்பிட்ட கேள்வியாவது நம்ம சரியாக எழுத முடியும். இதுக்கு வந்து ஸ்கூல் புத்தகமே போதுமானது. இது தவிர வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல. ஸ்கூல் புத்தகத்தை மட்டுமே படித்தாலே போதும். அதை படித்து முடிக்கிறதே பெரிய விஷயம் சயின்ஸுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு பயாலஜி படிச்சுட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அப்புறமா ஃபிசிக்ஸ் படிச்சிக்கலாம். நம்ம குரூப் 4 சிலபஸில் இருக்க 10 யூனிட்டையும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ஏற்கனவே எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. டைமும் இப்போதைக்கு நிறையா இருக்குது. இந்த கால்ஃபர் வந்து இப்போது இடையில எலெக்ஷன் வர்றதுனால நிறைய டைம் விட்டு வச்சுருக்காங்க. ஜூனில் தான் நமக்கு எக்ஸாமு. 4 மாதத்துக்கிட்ட டைம் இருக்குது. அதனால் நல்லா படிக்கலாம். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் 4 சிலபஸை கவர் பண்ணி வீடியோ வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணி வீடியோ வரும். அதெல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.